இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் மக்கள் விரோத என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்களை வஞ்சித்துள்ளதை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் ஊர்வலமாக சென்று தலைமை செயலகத்தை முற்றுகையிடும் பெரிய போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் மக்கள் விரோத என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி பொதுமக்களை வஞ்சித்துள்ளதை கண்டித்து இந்தியா கூட்டணி கட்சி சார்பில் இன்று காலை 10 மணிக்கு மிஷன் வீதி புனித ஜென்மராகினி தேவாலயத்தில் இருந்து ஊர்வலமாக சென்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் பெரிய போராட்டம் நடைபெற்றது. மக்கள் பிரச்சினைக்காக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள், முன்னாள் மற்றும் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் பங்கேற்றனர். இந்திய கூட்டணியின் சார்பில் நடைபெற்ற இப்போராட்டம் மூலம் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் எனவும் பொதுமக்களின் வாழ்வாதார சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அரசு மீது வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற அன்னாபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள திருக்காஞ்சி பகுதியில் காசிக்கு இணையாக கருதப்படும் கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற இவ்வாலயத்தில் அன்னாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் கங்கை வராக நதீஸ்வரருக்கு 250 கிலோவிற்கு மேல் அன்னம் மற்றும் பல்வேறு காய்கறிகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அன்னாபிஷேக அலங்காரம் கலைக்கப்பட்டு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மீண்டும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவபெருமான் மீது சாத்தப்பட்ட அன்னம் அருட்பிரசாதமாக பக்தர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் உபயதாரர், ஆச்சாரியா கல்வி அறக்கட்டளை நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், துணைவியார் ஆதிலட்சுமி ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அன்னதானம் வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். வில்லியனூர் அடுத்த பொறையூர் கிராமத்தில் அருள்மிகு பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தில் அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர் கொம்பியூன் பொறையூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு வேம்பரசி நாயகி உடனுரை அருள்மிகு பிறைசூடிய பெருமான் சிவாலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது.
முன்னதாக மூலவருக்கு பால், தயிர், இளநீர், தேன், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து அன்னாபிஷேகம் செய்து சிவபெருமானுக்கு பல்வேறு விதமான காய்கறிகளால் சிறப்பு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் பிரியா பிளாஸ்டிக் நிறுவன உரிமையாளர் மற்றும் அகல்விளக்கு அறக்கட்டளையினர், கிராம பஞ்சாயத்தார், ஊர் பொதுமக்கள், சிவனடியார்கள், ஆலய நிர்வாகிகள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் இவ்விழாவில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இறைவா போற்றி, அருளும் இறைவா போற்றி, அமுதே அருளே போற்றி, திருபுவனையில் முன்னாள் சபாநாயகர் ப. கண்ணன் பிறந்தநாள் விழா மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவி வழங்கப்பட்டது. திருபுவனை தொகுதி சார்பில் முன்னாள் சபாநாயகர் மக்கள் தலைவர் ப. கண்ணன் 2வது ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சி திருபுவனை 4 முனை சந்திப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு திருபுவனை தொகுதி மக்கள் தலைவர் ப. கண்ணன் ஆதரவாளர் சன்னியாசிக்குப்பம் சங்கர் தலைமையில் ப. கண்ணன் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் INTUC தலைவர் எல்லப்பன், மூத்த தலைவர் ஐயனார், ஏழுமலை, வெங்கடேசன், ராஜேந்திரன், ராஜீவ்காந்தி, துலுக்கானம், கருணாகரன், கலையரசன், துலுக்கானம், ராமானுஜம், திருமூர்த்தி, வெற்றிவேல், சீனிவாச பெருமாள், மோகன், வினோபா, அருணாச்சலம் ஆகிய ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு ப. கண்ணன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி வணங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர், ப. கண்ணன் ஆதரவாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் மணவெளி சிவலிங்கபுரம் ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் பௌர்ணமி திதியை முன்னிட்டு அன்னாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி சிவலிங்கபுரம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ சிவசைலநாதர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி திதியை முன்னிட்டு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேக விழா இன்று காலை நடைபெற்றது. இதில் இவ்வாலயத்தின் மூலவர் சிவலிங்கத்திற்கு பால், தயிர், இளநீர், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று மகா தீபாராதனை, அன்னாபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்தில் சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானை வழிபட்டனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். வில்லியனூர் பெரிய கோவிலான ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்னாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற வில்லியனூர் பெரிய கோவிலான ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு அன்னாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு சமைத்த அன்னத்தின் மூலம் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு
அன்னாபிஷேக விழாவை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னம் மற்றும் காய்கறிகளை பிரசாதமாக வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் முருகன் முதலியார் மற்றும் விழா குழுவினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அலுவலர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தார். புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் 58 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிதாக 2 வகுப்பறைகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தொடக்கி வைத்தார். அரியாங்குப்பம் கொம்பியூன் சின்ன வீராம்பட்டினம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் புதிதாக 2 வகுப்பறைகள் கட்டுவதற்காக 58.45 லட்சம் ரூபாயில் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. இந்த பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவரும் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்பலம் செல்வம் முன்னிலையில் இப்பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுவை பொதுப்பணித்துறையின் கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் 2 சுந்தரமூர்த்தி, பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் பக்தவச்சலம், பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், கல்வித்துறை பள்ளி துணை ஆய்வாளர் வட்டம் 3 வாஞ்சிநாதன், இளநிலை பொறியாளர் சுதீரர், பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள், கட்டிட ஒப்பந்ததாரர் கோபாலசாமி, ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணவெளி தொகுதி நல்லவாடு பகுதியில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின் கம்பங்கள் அமைக்கும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். மணவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு, அபிஷேகப்பாக்கம், தவளக்குப்பம், TN பாளையம் ஆகிய பகுதிகளில் உள்ள மின் கம்பங்கள் மற்றும் மின் கம்பிகள் அமைக்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது. பழைய மின் கம்பிகளால் அடிக்கடி மின் விபத்துகள் ஏற்படுவதோடு மின் இழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. இது தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் மத்திய அரசின் RDSS புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டம் மூலம் ரூபாய் 2.25 கோடி மானியமாக பெற்று தந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முதற்கட்டமாக ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் நல்லவாடு பகுதியில் உள்ள பழுதடைந்த மின் கம்பங்களையும் மின் கம்பிகளையும் புதிதாக மாற்றும் பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் இன்று துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மின்துறை இளநிலை பொறியாளர் திருமுருகன், நல்லவாடு வடக்கு பகுதி பஞ்சாயத்தாரர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.